வணக்கம் அனைவருக்கும். நான் கார்த்திகா, உங்கள் லக்ஷணம் ஸ்டோர் பி ப்ராட் மமஸ் சேனல்லிருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அழகழகான அற்புதமான விளக்குகள் பார்க்க போகிறோம். நம்ம ஏன் இதை இப்போ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி பூஜை செய்கிறதுக்கு தேவையான ரொம்ப விசேஷமான விளக்கு வகைகள்னு சொல்லலாங்க. வாங்க, நான் இப்போது லக்ஷணம் ஸ்டோரில் ஸ்டாக் பண்ணியிருக்க ஒவ்வொரு விளக்கையும் அவ்வளோ அழகாக இருக்கும், என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. யூஸ்வலாகவே லக்ஷ்மி அப்படின்னாலே நமக்கு தாமரை தான் ஞாபகம் வரும். ஸோ தாமரையிலேயே நிறைய வெரைட்டியான அழகழகான விளக்குகள் இருக்குதுங்க. இந்த விளக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்டிக் மாடலில் பிராஸில் பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட்டோடு இருக்கக்கூடிய விளக்குகள். விளக்கு அப்படின்னாலே அது அழகு தான். அதுலேயும் இந்த மாதிரி அழகழகான விளக்குகள் பார்க்கும்பொழுது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? பாருங்களேன். ஸோ இது நெக்ஸ்ட்டு வெரைட்டி. ஸோ இதுவும் நல்ல ஹெவியாக வெயிட்டாக இருக்கக்கூடிய விளக்குகள் தான். ரொம்ப அழகாக இருக்கும், நேர்த்தியான வேலைப்பாடுகள். உங்களுக்கு வீட்டில் நம்ம விளக்கு தானே, நம்ம எது ஏற்றுனா என்ன, எது வேணாலும் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம ஏற்றக்கூடிய விளக்கிற்குமே பார்த்திங்கன்னா அது ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு அன்போடு ஆசையாக நம்ம தெய்வத்திற்கு நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய அழகான அந்த ஒரு எனர்ஜியையும் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள பூஜை பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற நமக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோட்டஸ் விளக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வெரைட்டி காமிச்சிருந்தேன்னா அது ரொம்ப க்யூட்டாக நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இது மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய இன்னும் அழகான க்யூட்டான தாமரை விளக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாமரை பார்த்துட்டோம். அடுத்தது இலை, தாமரை இலைன்னு சொல்லக்கூடியதுங்க. அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய இலைகள் பாருங்களேன், தத்ரூபமாக அதனுடைய அமைப்பு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த மாதிரி அழகாக லீஃப் லேம்ப்புன்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் ஆன்டிக் மாடலில் பிராஸில் பார்த்துங்க ஹெவி வெயிட்டான விளக்குகள். ஸோ நம்ம கார்த்திகை தீபத்துக்கே இந்த மாதிரி விளக்குகள்லாம் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து இன்னும் என்கொயரி வந்துட்டுருக்கு. நம்ம லக்ஷ்மி பூஜைக்காக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய மார்கழிக்கு விளக்கு ஏற்றுவதற்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹேந்தியா கைவிளக்கு. நம்ம இறைவன் கிட்ட கையேந்தி வழிபாடு செய்யக்கூடிய அமைவில் அமைந்தது தான் இந்த கைவிளக்குன்னு சொல்லுவோம். நம்ம தீப ஆரத்தி காமிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட்டு வச்சோன்னா இந்த கையிலேருந்து அழகாக நமக்கு ஒருத்தவங்க கை நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காகத்தான் இந்த அழகான இந்த கை மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு. க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விளக்குன்னா இந்த கை விளக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இது பார்க்கவே பளிச்சுன்னு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பாவை விளக்கு பார்த்துருக்கீங்களா? அதில் எவ்வளோ அழகாக கை குவிச்சு வச்சுருப்பாங்க, அதே மாதிரி தாங்க. ஸோ அடுத்தது மகாலட்சுமி, அதாவது மகாலட்சுமினாலே பார்க்கடலில் அவங்க கூட சேர்ந்து கிடச்சது தான் இந்த சங்குகள்லாம். ஸோ அந்த மாதிரி சங்கு அமைப்பில் இருக்கக்கூடிய விளக்கு. ஆமாங்க, இது எல்லாம் ஆன்டிக் லேம்ப் அப்படின்றதுனால கொஞ்சம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது நமக்கு ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு காலமாக இருக்கக்கூடிய விளக்குகள் இதெல்லாம். ஏதோ ஒரு அகல் விளக்கு மாதிரி வாங்கினோம், அடுத்து ஒரு 2-3 மாதத்தில் சரியில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய வெரைட்டி கிடையாதுங்க. ஜென்ரேஷன், அதாவது 1, 2, 3ன்னு சொல்லி பல ஜென்ரேஷன் வச்சுக்கக்கூடிய விளக்குகள் இதெல்லாம். இது பாருங்கள், அழகாக மாங்காய் மாதிரி இருக்குது பாருங்கள், க்யூட்டாக இருக்குது பாருங்கள் மாங்காய் விளக்குகள். ஸோ நீங்கள் இந்த விளக்குகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ப்ரைஸ் அதிலே கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் சிங்கிள் பீஸ்க்கான ப்ரைஸுங்க, பேர் கிடையாது, பேர் நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த ப்ரைஸஸ்லேருந்து நான் ஹோல்சேலில் வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு 10% வரைக்கும் நான் டிஸ்கவுண்ட் பண்ணியும் கொடுப்பேன் நான். ஸோ நீங்கள் அப்படி கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஷிப்பிங் கண்டிப்பாக இதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரீ ஷிப்பிங் தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. எனக்கு பண்ணுறது கொஞ்சம் சிரமம். கார்த்திகை தீபத்துக்கு பண்ணேன், பட் அதெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பூஜைக்கு மகாலட்சுமி இல்லாமலாம். ஸோ மகாலட்சுமியே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விளக்குங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இதுவுமே. ஸோ வேலைப்பாடுகள்ங்க, இதுங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வேலைப்பாடுகள் ஜாஸ்தி, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா 2 யானை அழகாக இருக்கிற யானைனாலே நமக்கு ஐஸ்வர்யத்தினுடைய அறிகுறி தானேங்க. ஸோ யானை இருக்கிற மாதிரி இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய எண்ணெய் போட்டுக்கலாம், நல்லா ஆழமாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறது பார்த்திங்கன்னா இது ஹேங்கிங் தியா லேம்ப்னு சொல்லுவோம். நம்ம வீட்டு வாசலில் மாடை விளக்கு வைக்கிறதுக்காக இருக்கட்டும், மாடம் நம்ம உட்டில் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஆன்டிக் மாடலில் பிராஸ் ஐட்டம், ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. ஸோ இது நிறைய பேர் இல்லை எனக்கு பிராஸ் ஐட்டமே கொடுங்கன்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இது டெக்கரேட்டிவ் பீசஸாக கூட நீங்கள் வீட்டில் உள்ளே கூட, லைக் நம்ம லிவிங் ஏரியாவில், அதுக்கப்புறம் பால்கனியில் கூட நீங்கள் இதை ஜஸ்ட் ஒரு அழகுக்காக கூட பார்த்திங்கன்னா நீங்கள் இதை அழகாக ஹேங் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக எலிகண்ட் லுக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் பார்க்குறதுக்கே அந்த ஒரு விண்டேஜ் ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் மாடர்ன் நம்ம வீட்டுக்கு அழகாக கொடுக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம்.
கற்பக விருட்சம் வித் விளக்கோடு இருக்கும், விளக்கு இல்லாமலும் நம்மக்கிட்ட இருக்குது. நான் இப்போ வந்து விளக்கு இல்லாமல் நிறைய காமிச்சிருக்கேன். ஸோ விளக்கோடு இருக்கிறது பாருங்கள். திஸ் இஸ் கற்பக விருட்சம் ட்ரீ வித் லேம்ப். கற்பக விருட்சம் அப்படின்னாலே கேட்டதை கொடுக்கும் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரீ வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து வீட்டில் பேஸ்ட் பண்ணிங்கனாலே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராஸ் ஐட்டம் தான் இந்த கற்பக விருட்சம் விளக்கு. ஸோ இதுவும் நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எப்போவுமே நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு சூப்பர் விளக்கு அப்படின்னா அது அண்ணாமலையார் விளக்கு. அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் சொல்லவே வேண்டாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு 550 ஆகும். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் வாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், டைரக்ட் லிங்க்கு. ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டைரெக்டாக உள்ளே வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மயில் வைத்து அழகாக தோகை விரிச்சிருக்க மாதிரியான 3 கால் வச்ச ஸ்டாண்டு. எதுக்குன்னா காமாட்சி விளக்கு வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை சிலைகள் வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை விளக்கு வைக்கிறதுக்காக இருக்கட்டும், அழகாக நீங்கள் இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு கால் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் என்னன்னு தயவுசெய்து கேட்காதீங்க. கம் டைரக்ட்லி டேக் த ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஐட்டம் அண்ட் ப்ளீஸ் கம் டைரக்ட்லி த்ரூ வாட்ஸ்அப். I will share the prices, madam. Definitely I'll share the prices along with the shipping. So you can order immediately. நமக்கு ஷிப்மெண்ட் எல்லாமே வந்து 1 or 2 டேஸில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி தான் நான் எல்லா பிராஸ் ஐட்டம்ஸும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவைல் பண்ணிக்கோங்க. நம்ம கலெக்ஷன்ஸ் ஒன்றும் அவ்வளோ யூனிக்காக பார்த்து உங்களுக்காக நான் கைப்பட எடுத்தது. ஸோ ஒரு டேமேஜஸ், மைன்யூட் மிஸ்டேக் எதுவுமே இருக்காது. தாராளமாக நீங்கள் இந்த கார்த்திகாவை நம்பி வாங்கலாம். ஸோ இது போன்ற பொருட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் விளக்கு இது, அப்புறம் நைவேத்தியம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு பிளேட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி முருகருக்கே ரொம்ப அற்புதமான இந்த ஷட்கோண கோலம் இருக்கு இல்லையா, ஸோ ஷட்கோண கோலம் போட்டு அழகான ஒரு பெரிய பிளேட்டு, இல்லை ஸ்மால் சைஸ் பிளேட்டே போதும் அப்படின்னாலும் ஸ்மால் சைஸ் பிளேட்டு எல்லாமே இப்போ ஸ்டாக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது இருந்தால் இமீடியட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஷிப்மெண்ட் இன்னும் 1 or 2 டேஸில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் அனுப்பிச்சி வச்சுருவேன். தேங்க்யூ.